ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான பூச்சிகிரி சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூச்சிகிரி சீசன் 1 எபிசோட் 10. அந்த சென்யாவும் பாடியை ப்ரோசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவனை கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஷீண்டோ வெள்ளத்தனமா சிரிச்சிருக்குவோம். என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவனுக்கு ஏமால சந்தேகம் இருந்தா அது சென்யா கிட்டேயே கேளு, லேட் ஆகுறதுக்கு முன்னாடி மாட்டக்கராவை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு ஷீண்டோ அங்க இருந்து கிளம்புறான். மாட்டக்கரா எப்படி ஃபீல் பண்ணுவான்னு யோசிச்சு பாத்தியா, அதை பண்ற வரைக்கும் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி மகராவும் சொல்லியிருப்பா. ஜன்னல் வழியா ஆப்போசிட் பில்டிங்ல நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. மாட்டக்கரா இப்ப நார்மலான பர்சன் மாதிரி வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கான். தூரத்துல இருந்து எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். ஹே சென்யா, வெளியே வா, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. சென்யா நம்ம ஹீரோ தலைக்குள்ள இருந்து வெளியே வரல. ஆர்கேட்ல போய் அவங்க விளாண்டுட்டு இருக்காங்க. என்ஜி பாய்ஸ் வரது பார்த்துட்டு நான் போய் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மாட்டக்கரா போய் வேணும்னே அவங்களை இடிக்கிறான். பார்த்து போடா. ஓ மாட்டக்கராவா, சரி பிரச்சனை வேணாம் அப்படின்னு அவங்க விலகி போனா. மாட்டக்கரா அவனுங்களை பிடிச்சி அடிச்சுட்டு எதுக்குடா என்ன இடிச்ச அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். தனியால அந்த என்ஜி பாய்ஸ் எல்லாத்தையுமே அவன் அடிச்சு போட்டுருதான். மாட்டக்கரா அவனுங்களே பிரச்சனை பண்ணாலும் நீ பிரச்சனை வேணா ஒதுங்கி போவ, என்னாச்சு அப்படின்னு சாபு கேட்கறான். மாட்டக்கரா எதுவும் சொல்லாம அங்க இருந்து போயிருந்தான். திரும்பவும் இந்த டீச்சர் லவ் ஹோட்டலுக்குள்ள போறாரு. இன்னைக்கும் அதே தானேன்னு கேட்கவும், ஆமா மிஸ் ஜாஸ்மின் தான் அப்படின்னு அவர் சொன்னா. ஓ சாரி, இன்னைக்கு ஜாஸ்மின் வேற ஒரு கஸ்டமர் கூட இருக்காங்கன்னு சொல்லவும், சரி நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. சரிங்க, இன்னைக்கு ஃபுல் டேக்கும் ஜாஸ்மின் கூட அந்த கஸ்டமர் புக் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவன் சொல்றான். நீ ஆரஞ்சுன்னு அட்டாக் பண்ண போலான்னு கேட்கவும், அவங்கள கடைசியா பாத்துக்கலாம், முதல்ல அதுக்கு முன்னாடி அப்படின்னு மாட்டுக்கரா வந்து மாரிட்டோ கூட ஃபைட் பண்றதுக்காக போறான். திடீர்னு வந்து அட்டாக் பண்ணாலுமே கூட மாரிட்டோ அசால்ட்டா அவனை தடுத்துருந்தான். ஓ இது எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மாரிட்டோவும் வேற லெவல்ல ஃபைட் பண்றான். பட் மாட்டுக்கரா வந்து ஈஸியா கூட இன்னும் மரிச்சாக்கல. அதனால அவனோட ஓன் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஃபைட் பண்ணி அடி வாங்கி கீழே விழுறான். இப்போதைக்கு நீ இவன் கூட ஃபைட் பண்ண வேணாம், வந்துரு அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லவும் மாட்டுக்கரா அங்கிருந்து ஓடிடுதான். பஷீரி, அவனை நான் தான் அட்டாக் பண்ணுவேன், நீ அவன் மேல கை வைக்காத அப்படின்னு சொல்லி மாரிட்டோ சொல்றான். சென்னியா நம்ம ஹீரோ தலைக்குள்ள இருந்து வெளியவே வர மாட்டேங்கிறான். ஷீண்டோ நீ என் பாடியை ப்ரோசஸ் பண்ண அப்புறம் நான் செத்துருவேன்னு சொன்னா. உண்மையா நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கோம். அவங்க அம்மா உள்ள வராங்க. ஆரஜின், நீ பேசுனதை நான் கேட்டேன். நீ லவ் பண்ற ஒருத்தங்க கிட்ட உன் பாடியை சரண்டர் பண்றதுல எந்த தப்புமே இல்ல. அவங்க அப்பாவும் நானும் கூட அப்படிதான் இருந்தோம் அப்படின்னு அவங்க அம்மா காமெடி பண்ணா. வெளியே போங்க நம்ம ஹீரோ தள்ளி விட்டுதான். இப்போ இருக்கிற உன்னால அவனை தோக்கடிக்க முடியாது. இப்படியே நீ அவன்கிட்ட தோத்து போயிட்டேன்னா கடைசி வரை நீ பயத்தோட தான் வாழ வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஈஸியா சொல்றான். திரும்பவும் அந்த டார்க்னஸ் வந்துருது. இப்ப கருணையே இல்லாம மாட்டக்கரா வந்து சீக்கிரமோல இருக்கிற ஆளுங்களை அட்டாக் பண்ணி போடுறான். மாட்டக்கரா சம்மந்தமே இல்லாம எல்லாரும் கூடயும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சாபோ ரிப்போர்ட் பண்ணுவோம். அவனை என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லி கெனிச்சிரோ எழுதி காமிக்கிறான். சீக்கிரமோல இருக்கிற வீக்கான ஹாகுரே இவனை அட்டாக் பண்ண வேணான்னு விட்டுட்டு போனா. இவனையும் நீ அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஜியோ வந்து மாரிட்டோ கிட்ட சொல்றான். அந்த டார்க்னஸ் சொன்ன விட்டு போகணும்னா அவன் கூட ஃபைட் பண்ண அப்படின்னு ஈஜியோ சொல்லவும், சீக்கிரமா ஆளுங்களை சும்மா இஷ்டத்துக்கு ஏன் அடிச்சு போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹாகுரே கேட்கறான். கை நடங்குது, பயந்தா ஓட வேண்டியதானு மாட்டக்கரா கேட்கவும், என் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு போட்டிருக்க, நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹாகுரேவும் போய் அவனை அட்டாக் பண்றான். மாட்டக்கரா ஈஸியா ஒரே கிக்ல அவனை தோக்கடிச்சுட்டு கிளம்புவோம். இன்னும் முடியல அப்படின்னு ஈஸியா சொல்றான். என் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு நீ தேவையில்லாம அடிச்ச அப்படின்னு சொல்லி ஹாகுரே எந்திரிச்சு நிக்கவும், இவன் ரொம்ப வீக்கானவன், இவனை அடிச்சு நான் என்ன பண்றதுன்னு மாட்டக்கரா கேட்கறான். அந்த டார்க்னஸ் ஒண்ணு விட்டு போகணும்னா அவனை அடி அப்படின்னு சொல்லி ஈஸியா மிரட்டுறான். ஹாகுரேக்கு தேவையான ஜூஸ் வாங்கிட்டு வரதுக்கு தான் சாபஷீரி கிளம்பி இருப்பான். அந்த மாட்டக்கராதன ஒரு பையனை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான்னு சில பசங்க பேசிட்டு போகவோ டக்குன்னு சாபஷீரி அந்த இடத்துக்கு போறான். ரெத்தவர லெவலுக்கு ஹாகுரேவை போட்டு அவன் அடி அடின்னு அடிச்சு வச்சிருக்கான். நான் தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்ப மாட்டக்கராவை போய் அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். சாபஷீரியும் மாட்டக்கராவோ கொஞ்சம் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல தான் இருப்பாங்க. டார்க்னஸ் ஒன்று விட்டு போக சொல்லியும் ஈஸியா கேட்குவோம். மாட்டக்கராவை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். சாபஷீரி அடி வாங்கி கீழே விழுந்திருக்கான். பட் அப்படி இருந்தாலும் மாட்டக்கரா விடாம போட்டு அவனை அடிச்சிட்டு இருக்கான். ஹாகுரே அவனை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்குமோ அவனையும் சேர்த்து அவன் அடிக்கிறான். மாட்டக்கரா சீக்கிரமோல இருக்கிற நிறைய பேரை அடிச்சு போடுறது ஸ்கூல் ஃபுல்லாவே பரவுது. நீயாவும் வெளியே வர மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாவே இருக்கான். ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லையா அப்படின்னு சொல்லி சாபஷீரியை பார்த்து கேட்கவும், சாபஷீரியோ தேவையில்லைன்னு சொல்றான். அடிப்பட்டு இருக்கிறதுனால மாறிட்ட வந்து இவனை பாக்குறதுக்காக வந்திருக்கான். மாட்டக்கரா தான் ஈவன் அங்க கீழே விழுந்து விடாம எங்களை போட்டு இப்படி அடிச்சான் அப்படின்னு சொல்லி ஹாகுரே வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றான். அந்த மாட்டக்கரவன் நான் தானே அடிப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு மாறிட்டோ சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு கிளம்புறான். ரெண்டு பேரும் ப்ராப்பரா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டோ போறான். அவங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிறதுனால தான் இப்படிலாம் பண்றானோ அப்படின்னு சொல்லி ஓட்டோ யோசிக்கவும், நம்ம ஆளுங்க நிறைய பேர் அவன் அடிச்சிட்டான். லீடரா நான் சும்மா இருக்க முடியாது, அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மாறிட்டோன்னு நினைக்கிறான். சீக்கிரமோல இருக்கிற சில பேரை வந்து மாட்டக்கரா அட்டாக் பண்ணிட்டு இருக்கவும், உனக்கு என்னாச்சு, தேவையில்லாம ஏன் எல்லாரையும் அட்டாக் பண்ற, என்ன ஒண்ணு பாக்கணும்னு கூப்பிட்டாரு அப்படின்னு சாபு சொல்லவும், அவனை நான் கடைசியா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாட்டக்கரா பேசிட்டு இருக்கும்போது, ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 இன்னைக்கு வானம் நல்லா கிளியராவே இருக்கு, ஃபைட் பண்றதுக்கு ஏத்த நாளா தான் இருக்கும், சோ மாட்டக்காரா என் கூட வந்து விளையாடு அப்படின்னு சொல்லி மாறிட்டோ மைக்ல மொத்த ஸ்கூலுக்கும் அனௌன்ஸ் பண்றான். மாட்டுக்கராவும் மாறிட்டோவும் ஃபைட் பண்ண போறாங்களா அப்படின்னு எல்லா பசங்களும் ஓடிட்டாங்க. ராஜி நீ ஒரு தினம் வச்சு கிளாஸுக்கு அப்படி இருக்கிய டீச்சர் பாக்குறாரு. லேட் ஆகுறதுக்கு முன்னாடி மாட்டுக்கராவையோ காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஷீண்டோ சொன்னது நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஞாபகம் வருது. மாட்டுக்கராக்கு என்னாச்சு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக போறான். அந்த மாட்டுக்கரா வின் பண்ண சான்ஸ் இருக்கும்னு சில பசங்க பேசுவாங்க. அவங்க காதுக்குள்ள கத்தி அண்ணன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்றான். மாட்டுக்கராவும்
மாரிட்டோவை ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப அந்த இடத்துக்குள்ள வரதுக்குள்ளேயே ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுது. மாரிட்டோவோட ஒரு கிக்கே வந்து மாட்டுக்கார அசால்ட்டா தடுத்து நினைக்கவும் அப்ப இதுக்கு மேல நான் பெண் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாரிட்டோ வந்து சீரியஸா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ணா அவனை விடாத பொழந்து கட்டு அப்படின்னு சொல்லி மகரோ இருந்து சேர பண்ணிட்டு இருக்கா. மாரிட்டோ என்னடா அடி வாங்கிட்டு இருக்க, அவனை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி ஷீண்டோவும் மாரிட்டோவுக்கு தான் சப்போர்ட் பண்றான். என்ன மாட்டக்கார அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி மாரிட்டோ கேட்கறான். இந்த பையன் இவ்வளவு தூரத்துக்கு போவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஈஜியா வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். மாட்டக்கார டக்கு நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு அட்டாக் பண்ண போனா மாரிட்டோ அவனை அடிச்சு போட்டுருதான். ஈவன் கேவலமான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணியோ மாட்டக்காரா தோக்குற கண்டிஷன்ல தான் இருக்கான். என்ன அதுக்குள்ளேயே கீழே விழுந்துட்டேன், நான் உன் கூட ஃபைட் பண்றதுக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்தா தெரியுமா, எந்திரிச்சு ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லி மாரிட்டோ வந்து இப்போ மாட்டக்கராவை போட்டு அடின்னு அடிக்கிறான். நீ வீக் ஆனவன் தான் அப்படின்னு ஈஜியா அவனை விட்டுட்டு போற மாதிரி நடிக்கிறான். வீக் கிடையாது, நான் ஸ்ட்ராங் ஆனவன் தான் அப்படின்னு மாட்டக்கரா எந்திக்கவும் அவங்களோட மெர்ச் ரேட் அதிகமாகுது. ஈஜியாவும் இதுதான் எதிர்பார்த்திருப்பான். டக்குனு ஈஜியா மாட்டக்கரா கூட மெர்ச்சாக்கி மாரிட்டோவை அசால்ட்டா தடுத்திருக்கான். மாரிட்டோ பாடியிலே அவன் ஒரே கிக்கு தான். மாரிட்டோ பல கிலோமீட்டருக்கு பறந்து போய் விழுறான். மாரிட்டோக்கு கொஞ்சம் அடி ரொம்பவே சீரியஸ் ஆயிடுச்சு. மாரிட்டோ அடி வாங்கி கீழே விழுறானா அப்படின்னு எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அவனால எந்திரிச்சு நிக்க கூட முடியல. ஃபைட் அந்த இடத்துலயே முடிஞ்சது. மாட்டக்கரா வின் பண்ணிட்டான். பட் அப்படி இருந்துமே கூட விடாம போட்டு மாரிட்டோவா அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். தோத்து போகிறது இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி மாரிட்டோ வந்து பாத்துட்டு இருக்கான். சன்யா ஒழுங்கா வெளியவா, நான் பேசுறது உனக்கு கேட்கும் தெரியும். மாட்டக்கரா ஏன் அப்படி நடந்துக்கிட்டான், ஷீண்டோ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் சன்யாவும் வெளியே வரான். அப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. மாட்டக்கராவோட அண்ணன் மேட்ஸ்குனி தான் வந்து மினட்டோகாயோட லீடரா இருந்திருப்பான். செய்யறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு, நான் இல்லாத நேரத்துல என் பிரதரை நீ தான் பாத்துக்கிடணும் அப்படின்னு மேட்ஸ்குனி வந்து கெனிச்சிரோ கிட்ட கேட்டிருப்பான். கெனிச்சிரோக்கே லீடர் தான் அந்த மேட்ஸ்குனிங்கிறதுனால அவனும் மரியாதையோட சரின்னு ஏத்துக்கிறான். மாட்டக்கரா மாரிட்டோவை தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கெனிச்சிரோ கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஈவன் மாரிட்டோவால எந்திக்க முடியாததுக்கு அப்புறமே கூட மாட்டக்கரா போட்டு அவனை அடின்னு அடிச்சிருப்பான். அண்ட் மாட்டக்கரா வந்து சீகமோ கூட மட்டும் இல்ல, மினட்டோகாயோட இப்போ இருக்கிற லீடரான கெனிச்சிரோ கூடயும் ஃபைட் பண்ணுவேன் தான் இன்டெரக்டா சொல்லியிருப்பான். ஈஸியா அவனை ப்ரொசஸ் பண்ணிருக்கிறதுனால நம்ம ஹீரோ ஒருத்தனால மட்டும்தான் அவனை தடுக்க முடியும். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.